பணம் சம்பாதிக்கணும், பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமுமா இருக்கு. ஸோ பணத்தை சம்பாதிக்கணும், அதிகமாக சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ட்ரையாங்கிள் மெத்தடை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த 3 முனைகளும் கரெக்டான விதத்தில் இயங்குச்சு அப்படின்னா தான் உங்களுடைய சம்பாத்தியமும் உயரும், உங்களுடைய சேமிப்பும் உயரும். ஸோ முதல் விஷயம் மேலே சேமிப்பு. ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் உங்களுடைய பணத்திலிருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய செலவுகளுக்காக பயன்படுத்தணும். அடுத்த முனை அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுடைய செலவு கட்டுப்பாடு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சேமித்தது போக மீதம் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் செலவு செய்ய போகிறீங்க. அதுலேயும் எங்கெல்லாம் தப்பாக நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய செலவுகளை நோட்டீஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. 3வது முனை அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு முதலீடு. நீங்கள் உங்களுடைய பணத்தை சேமித்தால் மட்டும் போதுமா? அந்த பணத்தை சரியான இடத்துல முதலீடு பண்ணினாதான் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுடைய பணம் பெருகணும் அப்படின்னா உங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான முதலீடுகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.